வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயாவுக்கு தூங்குன நேரம் போக மீதி எல்லா நேரமும் மனோஜோட கல்யாண கனவு தான். பிளேன்ல போறதுக்கு ஆளை சேர்க்கறதும் கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு பேசுறதுமாவே பொழுது போயிட்டு இருக்க. ஸ்வேதாவும் ஹரிணி ஃபேமிலியும் உள்ளார வர்றாங்க. ஹரிணியோட அப்பா அண்ணாமலையை ரொம்ப மோசமா திட்டிடுறாரு. அவருக்கு தலையும் புரியல வாலும் புரியல. என்ன ஆச்சுங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்ல, பெரியப்பா மனோஜ் அண்ணாவுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு பெரியம்மா சொன்னாங்கல்ல, அதுவே பொய் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல விஜயா பயத்துல எச்சில் முழுங்குறாங்க. பொய்யா? என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. புரியுற மாதிரி நான் சொல்றேன் அங்கிள் அப்படிங்கிற ஹரிணி விஜயா மனோஜ் எல்லாரையும் ஒரு பார்வை அழுத்தமா பார்த்துட்டு, மனோஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரோஹிணியை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு ஹரிணி சொல்ல விஜயாவுக்குள்ள பய பந்துகள் உருள ஆரம்பிக்குது. ஐயோ, அந்த சண்டாலியை இவ மீட் பண்ணாலா? அவ என்னென்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியலையே அப்படின்னு அவங்க பயமும் தயக்கமுமா மனோஜ் பாக்குறாங்க. மனோஜ் கண்ணிலையும் பயம் எட்டி பாக்குது. ரோஹிணி ரிசப்ஷன் ஏரியால வந்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ரோஹிணி அழாதீங்க, ப்ளீஸ் ரோஹிணி டோன்ட் கிரை அப்படின்னு ஹரிணி சொல்ல உடனே ரோஹிணி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீங்க அந்த போட்டோவை பார்க்காம இருந்திருக்கணும், பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்டதும் நான் உண்மையை சொல்லிட்டேன், ஐ எம் ரியலி சாரின்னு அந்த மாய்மால ரோஹிணி சொல்றாங்க. நோ ப்ராப்ளம், எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிறேங்கிறாங்க ஹரிணி. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இன்னும் மனோஜை லவ் பண்றேன்னு சொல்றீங்க, அப்போ நீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஹரிணி கேட்க ஆமான்னு தலையாட்டிட்டு, மனோஜுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்போ தான் நான் அவரை மீட் பண்ணேன், நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன், அப்புறம் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பித்தோம், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ண ஆரம்பித்தோம், மனோஜோட அம்மாவுக்கும் என்ன பிடிச்சிருந்தது, அவங்க தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க, மனோஜ் மேலே எனக்கு இருக்கிற லவ் அதை எப்படி எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, அதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே ரோஹிணி சொல்றாங்க. சொல்ல போனா மனோஜ் என்ன ஸ்டார்டிங்லயே ரொம்ப லவ் பண்ணாரு, அவர் என் மேல வச்சிருக்க லவ்வை பார்த்து தான் எனக்கு அவர் மேல லவ் அதிகமாச்சு, இப்ப கூட நான் அவர் கூட சட்டப்படி வாழ்றதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு, எங்க டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருந்தாலுமே என் உயிர் இருக்க வரையிலும் நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஹரிணி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மனோஜை நான் இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கணும்னா அது நான் உயிரோட இல்லாதப்பதான் நடக்கும், நான் உயிரோட இருக்க வரைக்குமே யாருக்குமே அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி அத்தனை அழுகையிலையும் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஹரிணிக்கு இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட மனோஜ் என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கல, அவங்க அம்மா ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்க, என்னையும் மனோஜையும் பிரிச்சு வச்சிருக்கிறதே அவங்க தான், மனோஜுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான், அவங்க பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான், ஆனா விஜயா ஆண்டி எனக்கு எதிராக பிளான் பண்ணி மனோஜ் கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தடவை மூக்க சிந்திட்டு, இப்ப கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களை நினைக்கிறது உங்களை பார்த்து இல்லை, உங்க பணத்தை பார்த்து தான் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க ரோஹிணி. அவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க வந்தா அவரு அங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆடம்பரமா வாழலாம், அந்த பேராசையில தான் என் ஹஸ்பண்ட் மனோஜ ஆன்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரோஹிணி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்க. ஹரிணி எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு ரோஹிணியை பார்த்து கேக்குறாங்க, மனோஜ் உங்ககிட்ட இருந்து செப்பரேட் ஆக விருப்பம் இல்லைன்னு யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சொன்னேனே, என்ன பிரியக்கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு, ஆனா அவர் அவங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு தான் இத வெளியில சொல்லாம இருக்காரு அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்காங்க ரோஹிணி. மனோஜ் நிறைய படிச்சிருக்காரு, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த வேலையிலையும் நிரந்தரமா இருந்ததில்ல, நான் தான் அந்த ஷோரூம் வைக்கிறதுக்கு ஐடியாவே கொடுத்தேன், அப்புறம் ஒரு தடவை விஜயா ஆண்டி அவங்களுக்கு பணம் வேணும்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நான் என் பார்லரை பிரான்சைசி கொடுத்து அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு ரோஹிணி சாமர்த்தியமா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்காக நான் இழந்தது நிறைய இருக்கு அப்படின்றாங்க ரோஹிணி. அடேங்கப்பா, ரோஹிணி கல்யாணம் ஆகி அந்த குடும்பத்தில் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சோத்துக்கு தட்டை தூக்கிட்டு தெரு தெருவா போயிருப்பாங்க போல இருக்கு. இப்ப ரோஹிணி தான் விஜயா குடும்பத்துக்கு அந்த நிலைமையே இல்லாம மாத்திருக்காங்க. இப்ப நான் என் சர்வைவலுக்காக இந்த பார்லர்லயே
பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ரோஹிணி இரக்கத்தை சம்பாதிக்க ட்ராமானா ட்ராமாவா போட்டுட்டு இருக்காங்க. நீங்க மனோஜ் கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதான்னு ஹரிணி கேக்குறாங்க. நீங்க பேசுனா அவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாருல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ரோஹிணி வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவருக்கு நான் பேசி புரிய வச்சாலுமே அவரோட அம்மா என் கூட சேர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்று தேம்பி தேம்பி அழுவுற ரோஹிணிக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துடுது போல இருக்கு. உடனே அழுகையை நிறுத்திக்கிட்டு ஹரிணியோட தோல்ல கைய வச்சு, சாரி ஹரிணி, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னை மீறி எல்லாமே என் மனசுல இருக்கிறது எல்லாம் வந்துடுது. ஐம் சாரி ஹரிணின்னு மறுபடியும் அழுதுட்டு இருக்க. ஓகே, இட்ஸ் ஓகேங்கிறாங்க ஹரிணி. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது அப்படின்னு ஹரிணி ரோஹிணியோட தோல்ல ஆதரவா தட்டி கொடுக்க ரோஹிணி கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னொரு பொண்ணோட தாலியை பறிச்சுட்டு நீங்க அவர் கூட வாழ சம்மதிக்க மாட்டீங்க, அதுல உங்களுக்கு விருப்பமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ரோஹிணி கை கூப்பி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஹரிணி பாவம் என்ன செய்யறதுன்னு புரியாம குழம்பி போய் நிக்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் மனோஜ் மேல வச்சிருக்க லவ் தான். மனோஜ் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அப்படி நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க ஹரிணி கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ரோஹிணி. என் ஹஸ்பண்ட் தானே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஹரிணி ப்ளீஸ் மனோஜ் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு மறுபடியும் கை கூப்பி கண்ணீர் விட்டு கதறாங்க. ஹரிணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்களோட கையை மட்டும் பிடிக்கிறாங்க. மனோஜுக்கும் என் மேல இருக்க லவ், அவர் என்கிட்ட வச்சிருக்க காதல் இன்னும் குறையல, அவர் மேல நான் வச்சிருக்க லவ்வும் இன்னும் குறையல. பட் சிச்சுவேஷன் எங்களை பிரிச்சிருச்சு, ப்ளீஸ் ஹரிணி ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி அவங்க நாடகத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. இட்ஸ் ஆல் ரைட், நீங்க இதை கோர்ட்லயே சொல்லி இருக்கலாமே, நீங்க எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஹரிணி கேட்க உடனே ரோஹிணியோட டோன் மாறிடுது. நான் எங்க டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டேன், இன்னும் எங்களுக்கு டைவர்ஸே கிடைக்கல அப்படின்னு ரோஹிணி சொல்ல இப்ப ஹரிணி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்களுக்கு விஜயா சொன்னதெல்லாம் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி தான். கோர்ட்ல 6 monthsக்கு எங்க டைவர்ஸ் கேஸை தள்ளி வச்சிருக்காங்க. கோர்ட்ல ஜட்ஜ் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, எனக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே மனோஜியை கொடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. இந்த கேஸ் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஹியரிங்கே வரும், அது வரைக்கும் சட்டப்படி மனோஜ் எந்த கல்யாணமும் பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணினாலும் மனோஜை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல பாவம் ஹரிணி அதிர்ச்சியும் குழப்பமுமா பாக்குறாங்க. என்ன இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்க யோசனையா நின்றுட்டு இருக்க இங்க ரோஹிணி அவங்களோட முகத்துல ஆழம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற ரோஹிணி, ஹரிணி 6 மாசம் இல்ல 6 வருஷம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாலுமே நான் மனோஜை விட்டு கொடுக்க மாட்டேன், மனோஜை விட்டு கொடுக்கறதுக்கு நான் செத்து போயிடுவேன், நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கிற வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல எந்த பொண்ணையுமே அவரு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, எனக்கு யாருமே இல்ல ஹரிணி, மனோஜ் மட்டும்தான் என்னோட உலகம், என் ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ளீஸ் நீங்களாவது என் மனோஜை எனக்காக விட்டு கொடுங்க ஹரிணி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஹரிணி ரோஹிணியோட கையை பிடிச்சி, ரோஹிணி அழாதீங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணியோட அழுகை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ரோஹிணி ஆடி முடிச்ச மொத்த டிராமாவையும் ஹரிணி சொல்லி முடிச்சிருக்க. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில ஆன்னு வாயை பொழந்துட்டு நிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத விஜயாவும் மனோஜும் அதிர்ச்சியோட உச்சத்திலேயே நிக்க அண்ணாமலை மெதுவா திரும்பி விஜயாவை முறைக்கிறாரு. அண்ணாமலை இன்னைக்கும் முறைக்கிறது மட்டும்தானா இல்ல லெஃப்ட் ரைட் ஏதாவது 4 வாங்குவீங்களா? உடனே ஹரிணியோட அப்பா, இப்ப சொல்லுங்க நீங்க சொன்னது பொய்யா இல்லையா அப்படின்னு கேட்க அண்ணாமலை தான் கூனி குறுகி நிக்கிறாரு. ரோஹிணியை பாக்குறப்ப ஐ ஃபீல் சோ பேடுங்கிறாங்க ஹரிணி. உடனே விஜயா சமாளிச்சுக்கிட்டு, அது இல்லம்மா ஹரிணி, அவ ஒவ்வொருத்தக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி கதை சொல்லுவா, உங்ககிட்ட பாவமா பேசியிருக்கா, எங்களை ஏமாத்தின மாதிரி உன்னையும் ஏமாத்தி பேசியிருக்கா, அவளுக்கு மனோஜ் நல்லா இருக்க கூடாது அவ்வளவுதான், அதுதான் அவளோட எண்ணம் அப்படின்னு விஜயா முட்டு கொடுக்குறாங்க. இல்ல ஆண்டி, ரோஹிணி சொல்றது எனக்கு கரெக்டா தான் இருந்துச்சு, அது மட்டும் இல்ல அவங்க மனோஜ் மேல வச்சிருக்க லவ் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூவான லவ்வா தான் எனக்கு தெரியுது அப்படின்னு ஹரிணி சொல்லிடா. ஐயோ என்னடா இவ இப்படி சொல்றான்னு பதறி போய் விஜயா மனோஜை பாக்குறாங்க. அவங்க பேசுறத வச்சு எனக்கு தெரிஞ்சது she really loves மனோஜ் அப்படிங்கிறாங்க ஹரிணி. இல்லம்மா, அவ தப்பு பண்ணி இருக்கா, பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆண்டி,
ஆனா அவங்க பண்ணின தப்பை ஒத்துக்கிட்டாங்க. தப்பே பண்ணலன்னு சொல்லல. பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ். ஷீ லைட் பிகாஸ் ஆஃப் லவ் ஆன்ட்டி. மனோஜ் கூட வாழணும்னு பொய் சொல்லி இருக்காங்க. ஹானஸ்ட்லி அது எனக்கு தப்பா தெரியல அப்படிங்கிறாங்க ஹரிணி. இதுவரையிலும் வாய மூடிட்டு நின்றுட்டு இருந்த மனோஜ், இல்ல ஹரிணி, அவ ஒரு ஃப்ராடு. இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வேலை செஞ்சு எங்களை ஏற்கனவே நிறைய ஏமாத்தி இருக்கா அப்படின்னு டென்ஷனா சொல்றாரு மனோஜ், பீப்புள் டூ கிரேசி திங்ஸ் ஃபார் லவ் மனோஜ். அதுவும் உங்க அம்மா ஒரு ரிச்சான பொண்ணு வேணும்னு நினைச்சதுனால அவங்க அப்படி சொல்லி இருக்காங்க. அதர் தென் தட் சி சீம்ஸ் வெரி ஜெனியன் அப்படின்னு ஹரிணி சொல்ல, என்னம்மா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்ற? அவ பண்ணினது சரியில்லை, அவ கேரக்டர் சரியில்லைன்னு தானே நாங்க அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு மனோஜுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்கோம் அப்படின்னு விஜயா கேட்க, அதெல்லாம் சரிம்மா, ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணி இருக்கீங்க. சட்டப்படி உங்க பையனுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருந்தா எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். இப்ப மேரேஜ் பண்ணா அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மனோஜை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால என் பொண்ணு பாதிக்கப்படுவா அப்படின்னு அவரு கொஞ்சம் கோபமாவே சொல்றாரு. அப்பவும் விஜயா விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைங்க, அவகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி தான், அதனால அவ எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல ஹரிணியோட அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இருக்கவங்கள எல்லாம் மாங்காய் மடையனுங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு விஜயா. என்னம்மா இப்படி போய் சொல்றீங்க? இந்த டிவோர்ஸ் கேஸ் கோர்ட் 6 மாசம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, சே வீட்டில் தான் இருக்கோம், நமக்கு இது கொஞ்சம் கூட தெரியலையேன்னு ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாரு அண்ணாமலை. அவர் விஜயாவை பார்க்க விஜயா சங்கடமா தலையை குனிஞ்சிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் கூட பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, மனோஜ் மந்த்லி 25,000 அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லி இருக்கு அப்படின்னு ஹரிணியோட அப்பா சொல்ல அண்ணாமலைக்கு பயங்கரமா அதிர்ச்சி. என்ன விஜயா இதெல்லாங்கிற மாதிரி மறுபடியும் ஒய்ஃபை பாக்குறாரு. என்னடா இதுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, ஒன்னுடாம அத்தனையும் வந்து சொல்லுதுங்கன்னு அதிர்ச்சியோட விஜயா மனோஜை பாக்குறாங்க. ஓ இது வேறையாங்கிற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் பாக்குறாங்க. ஆனா அப்பவும் விஜயா விட்டு கொடுக்காம, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ சொன்னதை வச்சு நீங்க எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க, இப்ப பொய் சொல்லி இருக்கா அப்படின்னு கூசாம சொல்றாங்க விஜயா. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சாமர்த்தியமே வேணும். இல்ல ஆன்ட்டி, பொய் சொன்னது நீங்க தான், மந்த்லி 25,000 தரணும். அது மட்டும் இல்ல, அவங்க ஸ்டே பண்ண ஒரு ஹவுஸ் நீங்க பார்த்து தரணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த காப்பியை நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம் அப்படின்னு ஹரிணி சொல்ல, இடி மேல இடியா இறங்கிட்டு இருக்க அண்ணாமலை அப்பவும் விஜயாவை தான் பாக்குறாரு. இப்ப முத்துவும் மீனாவும் பயங்கர அதிர்ச்சியோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டிவோர்ஸ் கிடைக்காதது போய் இப்ப இதெல்லாம் வேறையான்ற மாதிரி ஸ்ருதியும் ரவியும் கூட பாத்துக்கிறாங்க. அண்ணாமலையே அதிர்ச்சியில இடிஞ்சு போய் நிக்க, என்னங்க சார் நீங்க, உங்களை போய் ஒரு பெரிய மனுஷன் நம்புனா நீங்களும் சேர்ந்து டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. அதுவும் நாம நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முதல் நாள் தான் கோர்ட்லயே இதை சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஹரிணியோட அம்மா சொல்ல, அண்ணாமலை அதிர்ச்சியில வாய கூட மூட முடியாம விஜயாவை திரும்பி பாக்குறாரு. அவர்கிட்ட இருக்க ஒரே ரியாக்ஷன் அவங்க சொல்றவங்கள பாக்குறது, விஜயாவை திரும்பி பாக்குறது, இவ்வளவுதான். ஐயோ அம்மா, இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலையேன்னு மனோஜ் விஜயாவை பார்க்க, என்னடா மனோஜ் பண்றது, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்குறாங்க விஜயா. அம்மா, நீங்க பெரிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்வீங்கன்னு தெரியும், ஆனா அடுத்தவங்களுக்கு, அதுவும் அமெரிக்காக்காரவங்களுக்கே இப்படி ஆப்படிச்சிருக்கீங்களே அப்படின்னு முத்து, ரவி, மீனா, ஸ்ருதி எல்லாரும் பாக்குறாங்க. இல்லைங்க அது அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, அண்ணாமலை அவ்வளவுதான் பயங்கரமா ஃபயர் ஆயிடுறாரு. விஜயா அப்படின்னு குறுக்க கையாட்ட, இல்லைங்க அங்க அவங்களே தாங்க சொன்னாங்க டைவர்ஸ் கிடைச்சிரும்னு, அதுதாங்க அப்படின்னு விஜயா அழுந்துகிட்டு இருக்க. அதான் கோர்ட்ல 6 மாசம் தள்ளி வச்சிருக்காங்களேம்மா, அப்புறம் எப்படிமா டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், எல்லாம் தெரிஞ்ச நீயும் சைலண்டா இருந்திருக்கல்லடா அப்படின்னு முத்து மனோஜையும் கத்துறாரு. கேட்கும் போதெல்லாம் கிடைச்சிரும்னு பொய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, ஏமா அப்படின்னு ரவி கேட்க, ஆன்ட்டி இது ரொம்ப தப்பு ஆன்ட்டி, இப்ப என்கேஜ்மெண்ட் நடந்ததே சட்டப்படி தப்பு தான், இது தெரிஞ்சா கோர்ட்டே மனோஜை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மனோஜ் பயத்துல பாக்குறாரு. விஜயா திருன்னு திருட்டு மொழி முழிக்கிறாங்க. பெரியம்மா, நம்ம ஃபேமிலியை பத்தி நான் எவ்வளவு நல்ல விதமா சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா, இப்ப நானும் சேர்ந்து மறைச்சதா அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஸ்வேதா ரொம்ப சங்கடமும் கோபமா சொல்றாங்க. அண்ணாமலை திரும்பவும் விஜயாவும் முறைச்சிட்டு இருக்காரு. அத்தை, இதை நீங்க முன்னாடியே சொல்லி இருந்தா கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி வச்சுக்கலான்னு பேசி இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க,
நீ உன் வாயை மூடிட்டுடிங்கிற மாதிரி விஜயா முறைக்கிறாங்க. இதுக்கு தான் மேரேஜ் அவ்வளோ சீக்கிரமா பண்ணிடலான்னு இவ்வளவு அவசரப்பட்டீங்களா ஆன்ட்டின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. விஜயா கஷ்டப்பட்டு எச்சல் முழுங்கிட்டு இல்லம்மா அது வந்துங்கிறாங்க. போதுங்க, என்ன ஆளாளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஹரிணியோட அப்பா கேட்க, சார் நிஜமாவே எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, அதை எங்களை நம்ப சொல்றீங்களான்னு கேட்குறாரு அவரு. ஏங்க சார், நீங்க பெரிய மனுஷன் தானே, இந்த விஷயத்த மறைக்காம நீங்களாவது எங்ககிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ஹரிணியோட அப்பா கேட்க, அண்ணாமலை அப்படியே தலையை குனிறாரு. முத்துவுக்கு ரவிக்கு 2 பேரும் அவங்க அப்பாவை இந்த மாதிரி பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. விஜயா திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க, உங்க ஒய்ஃப் தான் சொல்லல, நீங்களாவது ஜெனியனா இருக்கலாமல்ல, ஆனா நீங்க அப்படி இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணாமலையால கண் இமைகளை நிமித்தவே முடியல. அவருக்கு கழுத்தே ரொம்ப கனமான மாதிரி இருக்கு. ஐயோ இல்லைன்னு விஜயா சொல்ல வர தடுமாறிட்டு இருக்காங்க. சார், இந்த மாதிரி விஷயத்துல நான் தெரியாம தொண போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அண்ணாமலை கண்கலங்க கையெடுத்து கும்பிடுறாரு. உடனே முத்து பாஞ்சு வந்த அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அப்பா இவங்க செஞ்ச தப்புக்கு நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்கிறாரு முத்து. இந்த பக்கம் அப்பான்னு ரவியும் பதறிக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம நாங்க மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா எங்க பொண்ணு லைஃப் என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு ஹரிணியோட அப்பா கேட்கிறாரு. ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, என் பொண்ணு இந்த ஃபேமிலியில சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்படி சீட்டிங் ஃபேமிலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஹரிணியோட அம்மாவும் சொல்ல, மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆனா எந்த பதிலும் சொல்ல முடியல. சொன்னாலும் நம்புவாங்களான்றது நிச்சயம் இல்ல. நாங்க உங்க பையனுக்கு போட்ட டைமண்ட் ரிங் அதை கொடுத்துருங்க, எங்க பொண்ணுக்கு நீங்க போட்டதை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு ஹரிணியோட அம்மா சொல்ல, விஜயா ஐயோன்னு பதறிட்டு பாக்குறாங்க. ஹரிணி அதை கொடு கொடு அப்படின்னு ஹரிணியோட கையை பிடிச்சி விரல்ல அவங்களே மோதிரத்தை கழட்டுறாங்க. கழட்டி எடுத்துட்டு வர ஹரிணியோட அம்மா விஜயா கிட்ட வந்து நீட்டி, இந்தாங்க எங்க ரிங்க கொடுங்க அப்படின்றாங்க. இருங்கம்மா கொஞ்சம் நாம பேசிட்டு அப்புறம்ன்றாங்க விஜயா. இனிமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதாங்க அப்படின்னு ஹரிணியோட அம்மா நீட்டிட்டு இருக்க. பெரியம்மா அவங்களுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், கொடுத்துருங்கன்றாங்க ஸ்வேதாவும். விஜயா என்னடா பண்றதுங்கிற மாதிரி மனோஜ் பார்க்க இதுக்கு மேல வர வழி இல்லைன்னு தெரிஞ்சு வரும். கையில இருந்த ரிங்க கழட்டுறாரு. விஜயா கடைசி முயற்சியா ஒரு தடவை கெஞ்சி பார்க்கலாமான்னு பார்த்துட்டு தலையை தாழ்த்திக்கிறாங்க. மனோஜ் கழட்டி கொடுக்க ஹரிணியோட அம்மா அதை வாங்கிக்கிறாங்க. ரிங்க வாங்கிக்கிட்டு ஹரிணியோட அப்பா கிட்ட போய் அவங்க நின்னுக்க ஹரிணி மனோஜ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் உங்களை நோட் பண்ண வரைக்கும் நீங்க லைஃபை ரொம்ப சீரியஸா கால்குலேட்டிவா பாக்குறீங்க, உங்களை நினைச்சு மட்டும் பெருமைப்பட்டுக்கிறீங்க. சொல்லப்போனா இது நார்சிஸ்டிக் பிஹேவியர் அண்ட் ஆல்சோ நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க எதுக்காகவும் எப்பவும் இறங்கி வர ரெடியா இல்ல. தன்னை பெருசா நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்ல, பட் மற்றவங்கள ரொம்ப தாழ்வா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு ஹரிணி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மனோஜ் பாக்குறாரே தவிர அதை ரியலைஸ் பண்ணவோ கில்ட்டியா ஃபீல் பண்ணவோ ரெடியா இல்ல. இது கூட உங்களுக்கு தெரியாம இன்னோசென்ட்டா தான் பண்றீங்க. பட் உங்க கூட ரோஹிணி இருந்தா உங்க இன்னோசென்ஸை பிரில்லியண்டா மாத்திடுவாங்க. அவங்க கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ரோஹிணி தான் கரெக்டா இருப்பாங்க, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு எல்லார் மனசுலயும் இருக்கத ஹரிணி தெல்ல தெளிவா மனோஜோட மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. குட் பைன்னு சொல்லிட்டு ஹரிணி வர மொத ஆளா அவங்க அம்மா அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. அடுத்து அவங்க அப்பா போக அடுத்து ஹரிணி போறாங்க. ஸ்வேதா அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்க. எல்லாரும் போனதும் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பார்லர்காரி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டாலே, அவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா தான் போவா அப்படின்னு ஒரு சீனை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு விஜயா பக்கமா ஓட, விஜயா அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. விஜயாவும் வேற வழி இல்லாம திரும்பி பாக்குறாங்க. ஐயோ நம்மளோட ராஜ தந்திரங்கள் அத்தனையும் வீணா போயிடுச்சு, இப்ப வசமா இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. பக்கத்துல வர்ற அண்ணாமலை வாய் கூசாம எங்கிட்ட பொய் சொல்லிட்ட இல்ல அப்படின்னு கேட்க விஜயா மென்னு முழுங்குறாங்க. எனக்கு தெரியும் அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு, அதனாலதான் உன்னால அவங்க பேசும்போது பதில் சொல்ல முடியல. உன்னால நான் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன். அவங்க சொன்னதை கேட்டல, உங்களுக்கு எங்க போச்சு புத்தின்னு காரி துப்பாத குறையா கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு அண்ணாமலை புலம்பிட்டு இருக்க. எப்படிடா தப்பிக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? வாழ்க்கையில உனக்கு உண்மையாவே இருக்க தெரியாதா? ஏன் இப்படி பொய் சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பவும் விஜயா ஒத்துக்க ரெடியா இல்லாம, இல்லைங்க நான் பொய் சொல்லலைங்கிறாங்க. இவங்க சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொன்னாங்க, 6 மாசம் ஒன்னா இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க, தாங்க நான் சொன்னேன்னு சமாளிக்கிறாங்க விஜயா. அறிவாளின்னு நினைப்பா உனக்கு?
பார்த்த ஜாலத்தை எங்கிட்டயே காட்டுறியா? அந்த மனுஷன் என்ன நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போறாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே அப்படின்னு அண்ணாமலை கையவோங்க. உடனே விஜயா பயத்துல கண்ணத்தை மூடிக்கிறாங்க. உடனே முத்து மீனா 2 பேரும் பாஞ்சு வந்து அப்பா மாமா அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. அப்பா வேண்டாம்ப்பா முத்துவோம். மாமா விடுங்க மாமா அப்படின்னு மீனாவும் அவரோட கைய பிடிக்க விடுடா அப்படின்னு கைய உதற பாக்குறாரு. சை, ஒரு நல்ல சீன் இந்த 2 லூசுங்களும் சேர்ந்து கெடுத்து விட்டுருச்சிங்க. ஆமா, உங்க மரியாதையை நீங்க இழந்துட வேணாம் அப்படின்னு மீனா சொல்ல, அதுதான் மொத்தமா மரியாதையெல்லாம் போயிடுச்சேம்மா அப்படின்னு வெக்ஸாயி கத்துறாரு அண்ணாமலை. விஜயா அங்கேயே நின்று திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காங்க. மனோஜும் கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்காரு. தெரியுமா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருந்தா நானே அவங்க கிட்ட பேசி 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, விஜயா எந்த பதிலும் சொல்ல முடியாம திருத்தர்னு முழிக்கிறாங்க. மனோஜ், ரோஹிணி உங்களை ஏமாத்தி பொய் சொல்லி எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தானே உங்களுக்கு கோவமே. இப்ப நீங்க ஹரிணிய கல்யாணம் பண்ணிக்க பொய் தானே சொல்லி இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஓ இது கூட பொய் தானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். ரோஹிணி பண்ணினா தப்பு, நீங்க பண்ணா தப்பு இல்ல அப்படிதானேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி நாக்க பிடிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட கேட்க, அவரோட நாக்குல உதடு கூட அசையல. முத்துவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா உனக்கெல்லாம் எத்தனை தடவை பட்டாலும் அறிவே வராதாடா? அம்மா தான் இப்படி பண்றாங்கன்னா உனக்கும் புத்தியே வராதாடா? நீங்க 2 பேரும் பண்ணின திருட்டு வேலைக்கு அவங்க இங்க வந்து அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இப்படி பொய் சொல்லி உனக்கு ஒரு கல்யாணம் வேணுமாடா அப்படின்னு முத்து மனோஜ கத்த. உடனே தாங்கிக்க முடியாத விஜயா, நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? என்னைக்கு இருந்தாலும் டைவர்ஸ் கிடைக்க தானே போகுது, அதனாலதான் அப்படி சொன்னேன் நானு அப்படின்னு அவங்க பயங்கரமா முட்டு கொடுக்க, அண்ணாமலை மறுபடியும் ரைஸ் ஆகி வாயை மூடணும் முன்னாடி போக, முத்து உடனே பாஞ்சு வந்து பிடிச்சிக்கிறாரு. முத்து, உங்களுக்கு உருப்படியான வேலை எதுவுமே இல்லைன்னு நல்லா தெரியுது. அப்பா அப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு கையை பிடிச்சிக்க. இப்ப அவங்க கிட்ட என்னையும் சேர்ந்து பொய் சொல்ற மாதிரி பண்ணிட்டல. இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு ஒருத்தர் கூட என்னைய கையை நீட்டி குறை சொன்னதே இல்லை. அந்த ஆள் என்ன அப்படி கேட்டப்போ அந்த நிமிஷமே நான் செத்துட்டேங்கிறாரு அண்ணாமலை. இவர் அப்பான்னு கதற, அந்த பக்கம் மீனா மாமான்னு கதறாங்க. என்னப்பா நீ ஏன்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, டேய் வேற என்ன சொல்ற அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு அண்ணாமலை. இதுக்கு அவர் பேசாம விட்டு தொலைச்சிருந்தார். விஜயாவை 4 அறை அறிஞ்சிட்டு அவரே கொஞ்சம் அமைதி ஆயிருப்பாரு. அவரை சமாதானப்படுத்துறேன் தடுக்கிறேன்னு அவரோட ப்ரெஷரை எகிர வச்சிட்டு இருக்கீங்க முத்து மீனா. இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேர் எல்லாமே போச்சு. விஜயா, நீ என்ன ஏமாத்த பார்க்கல, மனோஜ் வாழ்க்கையை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. உன்னை எல்லாம் எந்த ஜென்மத்திலையுமே மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாரு. முத்து அண்ணா வரேன் அப்படின்னு ஸ்வேதாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை அங்கிருந்து போயிட, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் விஜயா பக்கத்துல வர, முத்து டப்புன்னு மனோஜோட கையை பிடிச்சி நிறுத்திடுறாரு. டேய், உன்னால அப்பா இன்னும் எவ்வளவு தாண்டா அவமானப்படுறது, ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. பின்பக்கமா வர்ற ரவி அவர் முதுகுல பட்டன்னு ஒன்று வைக்க திரும்புறாரு. டேய் மனோஜ், நீ முதல்ல உண்மையா இருந்தாதான் உனக்கு ஒரு உண்மையான லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் ரவி, இவர்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு முகத்தை திருப்பி காமிச்சிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி. அடுத்து ரவி என்ன செய்வாரு? ஸ்ருதி பின்னாடியே போயாச்சு. முத்துவுக்கு ஆதங்கம் தாங்க முடியல அவங்க அப்பாவை நினைச்சு. மனோஜ் விட்டுட்டு இந்த பக்கம் வர்றவரு, அம்மா உங்களால அவனும் நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்காமா, அவனால நீங்களும் நிறைய அவமானப்பட்டுட்டு இருக்கீங்க, இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் வேலையை பாருடாங்கிற மாதிரி மனோஜ் முத்துவ முறைச்சிட்டு இருக்காரு. அத்தை, இந்த விஷயத்த நீங்க மாமா கிட்டயாவது சொல்லி இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா இருக்க மொத்த எரிச்சலையும் அப்படியே திருப்புறாங்க. கிட்ட கேட்டாங்களா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு விஜயா கேட்க, மீனா உச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. மீனா, இவங்க கிட்ட பேசுறதும் செவுத்த பார்த்து பேசுறதும் ஒண்ணுதான், வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போக பின்னாடியே மீனாவும் போறாங்க. அம்மாவும் பையனும் ஆடிக்காத்துல அகப்பட்ட பேப்பர் மாதிரி கிழிஞ்சு நஞ்சு தொங்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வர்ற முத்து கொஞ்ச நேரம் பால்கனிகிட்ட நின்னுட்டு உள்ளர வர்றாரு. மீனான்னு கூப்பிட உம்முங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியாங்கிறாரு. நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு மீனா கேட்க, இந்த மனோஜ் கல்யாண விஷயத்துல தான் இந்த ஹரிணி அமெரிக்கால போய் படிச்சு அங்கேயே வளர்ந்திருந்தாலும் ரொம்ப தெளிவா பேசுறா பாத்தியா அப்படின்னு முத்து கேட்க, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மீனா எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. மீனா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது ஏதோ செட் ஆகுற மாதிரி தெரியல,
இந்த மனோஜ் பையன் அவன் வாயாலேயே இதை கெடுத்துக்குவான் பாருன்னு அதே மாதிரி நடந்துருச்சு பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க இதுல அவரால எதுவும் கெடல. அவர் வாழ்க்கையில நடந்ததை அத்தை மறைச்சிருக்காங்க. அத்தை மறைக்காம உண்மையை சொல்லி இருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். டைவர்ஸ் கிடைக்குங்கிற மாதிரியே அவங்க கிட்ட சொல்லி ஏமாத்திட்டாங்க. அது ஹரிணிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிடிக்கல அப்படின்னு மீனா சொல்ல, அது மட்டும் இல்ல மீனா, ஹரிணி அந்த பார்லர் அம்மா மனோஜை எவ்வளவு காதலிக்குதுன்னு சொன்னது பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப நீங்க ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு மீனா கேக்குறாங்க. இல்ல இல்ல, சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணி பேசல, சும்மா தெரிஞ்சுக்க தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டில்ல ஏறி உட்கார்ற முத்து, ஹரிணி சொன்னதும் ஒரு வகையில உண்மைதானேன்னு கேக்குறாரு. கல்யாணி என்னதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்தினாலும் மனோஜ் மேல அதுக்கு உண்மையான காதல் இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிக்கிற மீனா, யோசிச்சு பார்த்தா அத்தையும் ரோஹிணியும் ஒண்ணுதான்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. ரோஹிணி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி போய் சொல்லி இருக்கா. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கோர்ட்ல டைவர்ஸ் கிடைச்சிடும், அதுக்கான ஆர்டர் மட்டும்தான் வரணும்னு அத்தை போய் சொல்லி இருக்காங்க. அப்ப அத்தைக்கும் ரோஹிணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு மீனா கேட்க, முத்து பலமா யோசிக்கிறாரு. நீ சொல்றதும் கரெக்டு தான் மீனா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு முத்து சொல்ல, என்ன புரியலன்னு கேக்குறாங்க மீனா. இல்ல மீனா, இப்ப இந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருச்சு, ஊர் முழுக்க தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடுச்சு. இனிமே எப்படி மனோஜும் பார்லர் அம்மாவும் சேர முடியும்? அந்த பொண்ணு பாட்டுக்கு நீ பார்லர் அம்மாவோட சேர்ந்து வாழு, அதுதான் உனக்கு கரெக்டான ஜோடின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, ஆனா இன்னைக்கு மாமா தான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டாரு அப்படின்னு மறுபடியும் முத்துக்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா. அவரையே ஏமாத்திட்டாங்க அத்தை. வந்தவங்க கூட மாமாவை தான் அவ்வளவு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, அதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மீனா பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பா கிட்டயாவது உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம், அம்மா அதையும் சொல்லாம விட்டுட்டாங்க. அப்பா பேச்ச கேட்கவே கூடாதுன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு அப்படின்னு விரக்தியோட சொல்ற முத்து. சரி விடு, அதை பேசி பேசி எனக்கு தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகும் அப்படிங்கிற முத்து டக்குன்னு எதையோ நினைச்சவரா. ஆனா அந்த ஹரிணி சொன்னிச்சு பாத்தியா, பார்லர் அம்மாவோட லவ் உண்மையானது, அதுகிட்ட இருந்து நான் உன்னை பிரிக்க விரும்பலன்னு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா அதுக்கு இப்ப என்னங்க இப்போ அப்படிங்கிறாங்க மீனா. அமெரிக்காவில இருந்து வந்த ஹரிணி கூட ஒரு லவ்வ புரிஞ்சுக்கிச்சு, ஆனா நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சைக்கிள் கேப்ல கார் ஓட்டிட்டு இருக்காரு முத்து. என்ன சொல்றாரு இவருன்னு புரியாம பாத்துட்டு இருக்காங்க மீனா. நாளைய ப்ரோமோல ஒரு கஸ்டமருக்காக முத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தூரத்துல 2 பேரு பைக்கு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க. முத்து அவங்கள பாக்குறாரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் எலெக்ஷன் டைம்ல மீனா ஒருத்தன் கத்தியால குத்துனது டக்குன்னு முத்து எகிரி பிடிச்சி அவன் முகத்துல இருக்க கர்ச்சீஃபை இறக்கிட்டு அவன் முகத்தை பார்த்ததுன்னு அவர் மைண்டுக்குள்ள வருது. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கவங்கள பார்க்க அந்த கத்தியில குத்துனவன் தான் அவன்னு அவர் மைண்ட்ல நல்லா பதிவாயிடுது. முத்து அவங்கள நோக்கி நடக்க அந்த கத்தியில குத்துனவன் முத்துவை பார்த்துட்டு டேய் அவன் வரான்டா சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க முத்து எகிரி பிடிச்சி இன்னொருத்தனை பிடிச்சிடுறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடுறாங்க. கடைசியா முத்து ஓடி பிடிச்சி கத்தியில குத்துனவனை பிடிச்சிடுறாரு. கட்டைய கொத்தா பிடிச்சி, டேய் என் பொண்டாட்டிய கத்தியால குத்துனது நீ தானேடா அப்படின்னு கேட்க, இல்ல 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 நான் இல்லங்கிறாரு அந்த ஆளு. டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு முத்து போலீஸ் வேலையை ஆரம்பிக்க, இல்ல 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 நான் தான் குத்துனேன் அப்படின்னு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரா குத்த சொன்னது அப்படின்னு முத்து கேட்க, அந்த ஆளு சரண்டர் ஆகுற மாதிரி கை 2ஐயும் தூக்கிக்கிட்டு, சிந்தாமணி அக்கா குத்த சொல்லி தான் நான் குத்துனேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, முத்து சட்டையை கொத்தா பிடிச்சிக்கிட்டு அப்படியே யோசனையோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.